ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நல்ல நாளில் இந்த டிவி சேனல் மூலமாக உங்களை பார்க்கும்படி ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பிற்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து இந்த டிவி சேனலை ஆசீர்வதிப்பாராக, அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாற்றுவாராக. இந்த சேனல் மூலமாய் வருகிற ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலும் இந்த நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீர் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு என்ன பேச விரும்புகிறீரோ அந்த வார்த்தைகளை ஒன்றும் மறைத்து வைக்காமல் தாராளமாய் தெளிவாய் நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை நீர் தொட்டு பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை உயிர்ப்பிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும், ஒவ்வொருவரையும் ஊன்ற கட்டுகிறதாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நேரத்திலும் கூட என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்த போது என் உள்ளத்தில் கர்த்தர் வைத்த ஒரு வார்த்தையை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 31 அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இந்த வார்த்தையை பேசும்படி என்னுடைய உள்ளத்தில் ஆவியான ஒரு ஏவினதுனால நாம் இதை தியானிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதங்கள் செய்வாராக. இந்த இஸ்ரவேல் கூட்டத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை அவர் தம்முடைய தாசனை அனுப்பி அவர் மிகுந்த எதிர்பார்ப்போட, மிகுந்த வாஞ்சையோட, மிகுந்த ஒரு ஆசையோட ஜனங்களை மீண்டும் அவர் கொண்டு வந்தார் என்பது நமக்கு தெரியும். அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்தது நமக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அநேகர் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள். பரம கானானுக்கு நேராக நடத்தி கொண்டிருந்தார் ஆண்டவர். வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். ஆண்டவருடைய செயலை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆண்டவர் இவருடைய செயல்கள் நிமித்தமாக சில நேரத்தில் அந்நிய ராஜாக்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்தார், அந்நிய தேசங்களை அடிமைகளாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இங்கே எரேமியாவை கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அதற்கு பின்பு பல பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டார்கள், பல அடிமைத்தனங்களுக்குள்ள போனார்கள். ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தினார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் வழியாய் நடத்துகிறார். ஆனாலும் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் தங்களுடைய கைகளின் கிரியைகளினால, தங்களுடைய செயல்களினால தேவனால் அடிமைத்தனத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டார்கள், அவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இஸ்ரவேல் ஜனம் ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அனுப்பி சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி உண்டாகுமா, மறுபடியும் நான் எழுந்து செயல்பட முடியுமா, மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில நல்ல நாட்களை காண முடியுமா, எல்லா நம்பிக்கையும் இழந்து இனி வாய்ப்பே இல்லை, இனி நாங்கள் எழும்புவதற்கு எங்களுக்கு சூழ்நிலைகளே இல்லை, அப்படி என்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால, அவருடைய ஆவியின் பலத்தினால நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களை கர்த்தர் மீண்டும் கட்டுகிறார், மறுபடியும் அவர் கட்டப்போகிறார். எந்த சூழ்நிலையில இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இனி என் வாழ்க்கை எழும்புவதற்கு வாய்ப்பு இல்லை, இனி நாங்கள் கட்டப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, இனி நாங்கள் நல்ல நாட்களை பார்க்க முடியாது, இனி நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, மகிழ்ச்சியாய் வாழ முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வர முடியாது, மீண்டு வர முடியாது, இப்படிப்பட்ட குழப்பங்களோடு இருப்பீர்களானால் ஆவியின் நிறைவோடு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்டுவிப்பார். இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவர் எங்களை மறுபடியும் கட்டுவிப்பீராக. ஒரு நிமிடம் வாயை திறந்து, ஆண்டவர் எங்களை மறுபடியும் கட்டுவிப்பீராக. நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதாக. மறுபடியும் நாங்கள் கட்டப்பட எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாரோ சிலரை மீண்டும் கட்ட
தட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒரு பலமான தெய்வ பிரசன்னம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்போ வெளிப்படுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. நம்பிக்கையை இழந்து அடுத்த கட்டத்திற்கு எழும்ப முடியாமல் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய கரம் இப்போ வெளிப்படுவதாக. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நம்மை மறுபடியும் கட்டுவிப்பதில் கவனமுள்ள தேவனா இருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்போடு கட்டி அமைக்கப்பட்ட ராஜ்யம்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜ்யம், இஸ்ரவேல் கூட்டத்தார், வம்சத்தார். அந்த ஜனங்கள் மீண்டும் மீண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத தங்களுடைய மன விருப்பத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஆண்டவர் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ இவள் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், நாங்கள் பாழாய் போய்விட்டோம். ஆனாலும் ஆண்டவர் அந்த கூட்டத்திற்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். நீங்கள் மீண்டும் கட்டப்பட முடியும், நீங்கள் மீண்டும் எழும்ப முடியும். அங்க எரேமியா 31 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, மீந்திருக்கிற ஏதோ சூழ்நிலைகள் அகப்பட்டு மடிந்து போக வேண்டிய நாம் இன்னும் மடிந்து போகாமல் மீந்திருக்கும்படி நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன். இந்த இஸ்ரவேல் ஜனம் எப்படி பாழானது, ஏன் ஆண்டவர் கட்டணும் அப்படிங்கிறத மட்டும் நாம் தியானித்து கர்த்தருக்குள் அவருடைய நாமத்தினால நாம் பலப்படுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இஸ்ரவேல் ஜனம் எப்படி பாழானது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 59 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59 அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, இந்த ஜனங்களுடைய பாவம் பெருகி கொண்டிருந்ததுனால, இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகி கொண்டிருந்ததுனால இவருடைய வாழ்க்கை தேவனுக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய பிரிவு உண்டானது. ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை தனியாக தண்டிக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை. அவர் மௌனமாய் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில தண்டனை வந்ததற்கு சமம்தான், தண்டனை வந்ததற்கு அடையாளம் தான். அநேகர் புலம்புவார்கள், ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க? இவ்வளவு ஜெபிக்கிறோம், இவ்வளவு போராடுகிறோம், இவ்வளவு நாங்க பிரயாசப்படுறோம், இவ்வளவு நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்யறோம், ஆனா உங்களுடைய சமூகத்திலிருந்து பதில் வரலையே, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஒண்ணு தெரியுமா? நம்முடைய பாவங்கள்னால, நம்முடைய அக்கிரமங்கள்னால தான் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாழாய் போனதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருந்த அந்த தொடர்பு துண்டித்து போகத்தக்க விதத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு அவருடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றி எந்த விதத்திலையும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்ததுனால இந்த அக்கிரமம் அவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பிரிவினையை கொண்டு வந்தது. இந்த பிரிவினை தான் அவர்கள் பாழாய் போவதற்கு காரணமாய் மாறினது. அன்பு தேவ ஜனமே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் அக்கிரமம் செஞ்சு பாவம் செஞ்சு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டால் எப்படி ஆண்டவர் நடத்த முடியும்? ஆண்டவர் நம்மை சரியாய் நடத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பாழாய்த்தானே போகும். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் அனுபவித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க முடியவில்லை. இது கர்த்தர் தான் பேசுகிறார் என்கிறதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரிவினை இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை பாழாய் போனது. இரண்டாவது, எசேக்கியேல் 3 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 3 அதனுடைய 7வது வசனம் இப்படியாக ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இவர்கள் பாழாய் போனார்கள், இவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாழாய் போனார்கள். நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 3 7வது வசனம், இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ளவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் வீட்டார் அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்தார்கள்.
முதல்ல நாம தியானிச்சோம், பாவங்களினால அவர்கள் பாழாய் போனார்கள். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கீழ்ப்படியாமையினால் பாழாய் போனார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுது, இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற தெளிவு உங்க உள்ளத்துல வந்து நீங்க அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நிச்சயமாய் வாழ்க்கை பாழாய் போகும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ பாவங்கள் நம்மை பாழாக்க வாய்ப்புண்டு. இரண்டாவது கீழ்ப்படியாமை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை. இந்த உலகத்துல யாருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம், யாருக்கு கீழ்ப்படியாம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு பக்கத்துல நம்ம நியாயப்படுத்தி கொண்டாலும், வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில போக முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால அவருடைய வாழ்க்கை பாழாய் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது, எல்லாருக்கும் தெரிந்த பிரச்சனை. என்னவென்று சொன்னால், விக்கிரக ஆராதனை அவர்கள் விட்டு விலகவில்லை. விக்கிரக ஆராதனை என்று சொன்னால் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எதற்கோ முக்கியத்துவம் கொடுத்து, சில நேரத்தில் ராஜாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், சில நேரத்தில் அவருடைய சொந்த குணங்களுக்கு கேரக்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், சில நேரத்தில் அவர்கள் செய்கிற சுய நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல வேற ஏதோ ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவருடைய வாழ்க்கை பாழாய் போயிற்று. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் இஸ்ரவேல் கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள், நான் உங்களை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்க எந்த சூழ்நிலையில இப்போ இருந்து கொண்டிருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்திற்கு நேராக அவரை மட்டுமே முக்கியத்துவப்படுத்தி நீங்க வாழ முடியுமானால் உங்க வாழ்க்கையை அவர் திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறார். சத்துரு சொல்லி இருக்கலாம், இனி உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது என்று சொல்லி, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் திரும்பவும் கட்டி எழுப்புவதில் உண்மை உள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் வந்திருக்கிறார். கூடுமான ஒரு நிமிஷம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கை அவர் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். உங்க வாழ்க்கை திரும்ப கட்டப்பட போகிறது. இவ்வளவு நாட்களும் அந்த 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 வாழ்க்கை இடித்து போடப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், ஆனால் இனி கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். எப்படி பாழானதுங்கிறது தியானிச்சோம். திரும்ப நாம ஏன் ஆண்டவர் கட்டணும், ஏன் ஆண்டவர் கட்டணுங்கிறத தீர்மானம் பண்ணினார் அப்படிங்கிறதையும் நாம தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. நான் உன்னை நேசிச்சேன். நான் உன்னை நேசித்த நேசம் அது மாறி போகிற நேசம் அல்ல, அது இன்றும் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அவர் நம்மை திரும்பவும் கட்டப் போகிறார். ஏன் ஆண்டவர் நம்மளை கட்டணும்? ஏன் கட்டணும்னா, அவர் நம்ம மேல வச்ச நேசம் பெரியது. எந்த மனிதனும் நம்மை நேசிக்க முடியாத அளவுல அவர் நம்ம மேல நேசத்தை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல யாரெல்லாம் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் காண்பிக்காத விதத்துல ஒரு நேசத்தை நம்ம மேல வச்சிருக்கிறதுனால தான் அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, என் பிள்ளைய நான் இவ்வளவாய் நேசிக்கிறேனே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை பாழாய் போயிருச்சே, எப்படியாகிலும் என் பிள்ளைய கட்டணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய அன்போட எதிர்பார்ப்போட அவர் வந்து நிற்கிறார். வேதாகமத்துல அநேகரை ஆண்டவர் நேசித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், எனவே நான் உங்களை கட்ட விரும்புகிறேன். பைபிள்ல ஆண்டவர் நேசித்ததாக சொல்லப்பட்ட அநேகரை பற்றி நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். வேதாகமத்தில் லாசரு என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். லாசரு வியாதிப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தகவல் அனுப்பப்படுகிறது. என்னவென்று சொன்னால், நீர் நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறார். நல்ல கவனிக்கணும், நீர் நேசிக்கிற லாசரு, உம்மை நேசித்த லாசருன்னு சொல்லல, நீர் நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனேக்கும் இன்னும் 2 நாள் அவர் அங்கே தங்கியிருந்தார். அவர் இருக்கிற இடத்துல இன்னும் 2 நாள் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் இயேசுவால் நேசிக்கப்பட்ட லாசரு தான். ஆனால்
விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இன்னும் 2 நாள் ஸ்டே பண்ணியிருக்கிறார், தங்கி இருக்கிறார். ஒருவேளை நம்மளை நேசிக்கிறதுனால அவர் கட்டுறாரு அப்படின்னு சொன்ன உடனேக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், என்ன உலகத்தில் அவர் மட்டும்தான் என்னை நேசிக்கிறாருன்னு நல்லா தெரியும், அவர் என்னை நேசிக்கிறதா இருந்தால் ஏன் இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு வரணும், ஏன் இவ்வளவு போராட்டம் எங்களுக்கு வரணும்? ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீர் சிநேகிக்கிற லாசரு அப்படின்னு தகவல் அனுப்பினதுக்கு அப்புறமும் அவர் 2 நாள் தங்கியிருந்தா, 2 நாள் தாமதம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியும் 2 நாள் நான் தங்கியிருந்தா லாசரு இன்னும் கொடிய கஷ்டத்துக்குள்ள போவான். ஆனால் லாசருக்கு மேல ஆண்டவருக்கு இன்னும் அன்பு இருக்கு, இன்னும் நேசம் இருக்கு. லாசரு மேல இருக்கிற அன்பு இன்னும் பயங்கரமா வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஆனா என்ன செய்யலைன்னா, அவர் லாசரு எதிர்பார்த்த, லாசருடைய வீட்டார் எதிர்பார்த்த நேரத்துல அவர் வேலை செய்யலை, அவர் கிரியை செய்யலை. இங்க சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் 2 நாள் தங்கினார், பின்னும் 2 நாள் தங்கினார். இப்ப திரும்ப அவருக்கு செய்தி அனுப்பப்படுது, என்ன அப்படின்னா, லாசரு மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனேக்கு ஆண்டவர் உடனே கிளம்பி வருகிறார். 11வது வசனத்தை வாசிக்கும் போது, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அப்ப நல்ல கவனிங்க, லாசருவை இயேசு கிறிஸ்து நேசிச்சார் தான். இப்ப சொல்றாரு நம்முடைய சிநேகிதன் அப்படின்னு அவர் சொல்றாரு. வியாதியா இருக்கும்போது போகல, ஆனா மரணம் வந்த உடனேக்கு அவர் புறப்பட்டு போகிறார். நீங்க தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிங்கன்னா, அங்க சகோதரிகள் வந்து அழுறாங்க, ஓலமிடுறாங்க, எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, நாம் அவனை திரும்ப எழுப்பலாம், அவன் திரும்ப எழும்புவான். உடனே சகோதரிகள் சொல்றாங்க, கடைசி காலத்துல கடைசி நாள் அது நடக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். நீங்க அதே அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா, இயேசு கண்ணீர் விட்டார். 34வது வசனத்துல, அவன் எங்கே வைத்திருந்தார், ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள், இயேசு கண்ணீர் விட்டார். அப்ப நல்ல கவனிங்க, அவர் நேசிக்கிற ஒரு மனுஷனுடைய இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ பாழாய் போன மதிலிடிந்த பட்டணமாய், பாழாய் போன கட்டிடமாய் இருப்பதை அவர் விரும்பல. அதனால உன் மேல வச்ச நேசத்தினால நான் உன்னை திரும்ப கட்ட விரும்புறேன், கட்டி எழுப்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்றேன். இங்க லாசருடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. லாசரு மேல வச்ச நேசத்தினால அவன் மரித்து 4 நாளாய் போயிருந்தாலும் அவர் மேல் வைத்த அந்த அன்பு லாசருவை உயிரோட எழுப்பி கொண்டு வந்தது உண்மையானால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, பாழாய் போன நம்முடைய வாழ்க்கையையும் நம்ம மேல அவர் அன்பா இருக்கிறதுனால, வேற யார் அன்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். அவர் நம்ம சரியாய் புரிந்து கொண்ட தெய்வமா இருக்கிறார். சரியாய் நம்மை அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறதுனால நம்மை அவர் மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒருவேளை சத்துரு சொல்லலாம், இனி நீ எழும்ப வாய்ப்பில்லை, இனி உன் வாழ்க்கை இப்படி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை நீ பச்சை பிடிக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நான் ஒன்றை நேசிச்சிருக்கிறேன். இந்த மொத்த உலகத்தின் சொந்தக்காரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிச்சிருக்கிறதுனால அவர் நம்மை திரும்பவும் எழுப்ப பண்ணுகிறார். இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, ஏன் அவர் நம்மை கட்டணும்? சங்கீதம் 119 சங்கீதம் 49வது வசனமும் 50வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம், அதனுடைய 49 அதனுடைய 50 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 49வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அன்பு தெய்வ ஜனமே, திரும்ப நம்மளை ஏன் கட்டணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணினார் அப்படின்னா, நம்மளை கட்டுவிப்பேன். இஸ்ரவேலுக்கு என்ன வாக்கு பண்ணார்னா, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், நான் உன் தேவனா இருப்பேன், நீ என் சொந்த ஜனமா இருப்பாய். அப்ப இப்ப இஸ்ரவேல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு? சொந்த ஜனமா இல்லை, அந்நிய ஜனமா மாறிக்கொண்டிருக்கு. அவருடைய கையிருப்பினால், அவருடைய பழக்க வழக்கங்கள்னால அந்நிய ஜனமாய் மாறிக்கொண்டிருக்கு. ஆனா ஒரு காலத்துல ஒரு வார்த்தையை சொல்லி இஸ்ரவேலை நம்ப பண்ணினார்ல,
அந்த வார்த்தைக்காக இஸ்ரவேலை திரும்ப கட்டணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். நான் இந்த வார்த்தையின் பலத்தில், இந்த வார்த்தையின் வெளிப்பாட்டில் நின்று சொல்றேன், இதுவரையிலையும் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நம்மை நம்ப பண்ணினாரோ, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் அவர் மேல நம்மை பற்றுதலாக இருக்க பண்ணினாரோ, அந்த வார்த்தைகளை நினைத்து அவர் நமக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். அன்பு தேவ பிள்ளையே, சில நேரத்தில் இப்படி நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் சொன்னதை நம்பித்தானே நான் இப்படி இருக்கிறேன், நீர் செய்வேன்னு சொன்னதை நம்பித்தானே நான் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்காக அற்புதம் செய்ய மாட்டீங்க, ஏன் எனக்காக செயல்பட மாட்டீங்க? நீர் சொன்ன வார்த்தையை நான் கொஞ்சம் கூட அவிசுவாசப்படாம, கொஞ்சம் கூட தயங்காம, என் தகப்பன் எனக்காக நிச்சயம் செய்வார்னு சொல்லி உங்க வார்த்தையை நம்பித்தானே ஆண்டவர் இருக்கிறேன், ஏன் செயல்பட மாட்டீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீ நம்பி இருக்கிறதுனால, நான் உன்னை நம்ப பண்ணின வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, அந்த வார்த்தையின் பலத்தில் நீ ஆறுதல் அடைஞ்சு கொண்டிருக்கிறதுனால, இஸ்ரவேலின் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்டப் போகிறேன், நீ மறுபடியும் கட்டுவிக்கப்பட போகிறாய், நீ மறுபடியும் உயர்த்தப்பட போகிறாய், நீ மறுபடியும் இந்த உலகத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு மகிமை உள்ள வாடாத கிரீடமாய் எழும்பி நிற்க போகிறாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூணாவது ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் செய்தியை நிறைவு பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. திரும்ப ஏன் ஆண்டவர் நம்மை கட்டணும்? திரும்ப ஒரு விளைச்சல் உண்டாகும்படி, திரும்ப ஒரு மேய்ச்சல் உண்டாகும்படி ஆண்டவர் நம்மை கட்ட விரும்புகிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படி ஒரு வார்த்தை அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை திரும்ப ஏன் கட்டணும் அப்படிங்கிறதற்கு நல்ல அடித்தளமாகிய ஒரு வார்த்தை. 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தில் அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். 12வது வசனத்தில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் சொன்னேன், திரும்ப ஒரு மேய்ச்சல் உண்டாகும்படி நம்மை கட்டுகிறார் என்று சொன்னேன். தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இதனுடைய சரித்திர பின்னணி ஒரு புத்தகத்தில் இப்படியாக நான் வாசிக்க நேர்ந்தது. என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் ஒரு இடத்துல கூடி ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு கூடாரத்தை அமைப்பார்கள். அந்த இடத்துல மேய்ச்சல் முடிந்த உடனே, இனி இங்கே புல் பூண்டுகள் இல்லை, விளைச்சல் இல்லை, மேய்ச்சல் இல்லை என்று தெரிந்த உடனே அந்த கூடாரத்தை போட்டுவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். ரொம்ப காலங்கள் தாண்டும் போது அந்த கூடாரம் அதனுடைய பலன் இழந்து அது திரும்ப பாழாய் போகும். அதற்கு பின்பு எப்போது அந்த கூடாரம் கட்டப்படும் என்று சொன்னார், தாவீது மேய்ப்பர்களுக்கெல்லாம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அது பிரதான மேய்ப்பன் ஆண்டவர். தாவீத மேய்ப்பனுக்கு அடையாளமாய் நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு பார்க்கிறோம். அந்த காலத்து வழக்கத்தின்படி கூடாரத்தை கட்டுகிறவர்கள் மேய்ப்பனின் கூடாரம் என்று எழுதாமல் தாவீதின் கூடாரம் என்று எழுதுவார்கள். அன்பு தேவஜனமே, இந்த கூடாரம் பாழாய் போகும். திரும்ப அநேக நாட்களுக்கு பின்பு அந்த தேசத்துல விளைச்சல் உண்டாகும். விளைச்சல் உண்டாகிற அந்த காலங்களை மேய்ப்பர்கள் சரியாக கண்டறிந்து அந்த கூடாரத்தை திரும்ப கட்டுவார்களாம். விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கட்டுவார்களாம். அதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், திரும்பவும் இந்த தேசத்துல விளைச்சல் உண்டாக போகிறது. திரும்பவும் ஒரு விளைச்சல் உண்டாக போகிறது. நான் இந்த வார்த்தையை தெளிவா சொல்றேன். ஏன் ஆண்டவர் நம்மளை திரும்ப கட்ட விரும்புகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலையும் நின்று போன விளைச்சல்கள் திரும்பவும் வரப்போகிறதுனால அவர் நம்மை திரும்ப கட்ட போகிறார். அன்பு தேவ ஜனமே, இதுவரையிலையும் உங்க வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா இருந்திருக்கலாம். ஆமா, என்னால யாருக்கும் எதுவும் எந்த ஒரு உபயோகமும் இல்லாம நான் இருக்கிறேன், நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன். உங்க வாழ்க்கையில
திரும்ப ஒரு விளைச்சல் உண்டாக போகிறது. ஒருவேளை எல்லா ஆசீர்வாதங்களும் நஷ்டப்பட்டு இழந்து போன நிலையில பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி கர்த்தர் அனுப்பின மகா சேனையாகிய பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்து போட்ட அந்த விளைச்சலை பட்சித்து போட்டது போல எல்லா விளைச்சல்களும் இழந்து போன ஒரு நிலையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் உன்னை கட்டுறேன்னா உனக்கு ஒரு விளைச்சலை திரும்ப தரப்போகிறேன். உன் வாழ்க்கை திரும்பவும் விளைச்சல் உண்டாக போகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்பவும் எடுத்து அதன் ஸ்தானத்தில் அதை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி. ஒருவேளை உங்க ஊழியத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம், ஊழியத்தில் ஆத்துமாக்களை இழந்து போயிருக்கலாம், குடும்பத்தில் யாரையாவது இழந்து போயிருக்கலாம், ஏதாவது நன்மைகளை இழந்து போயிருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் உங்களுக்கு ஒரு விளைச்சல் உண்டாக போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருக்கு கர்த்தர் ஆழமாய் தைரியமாய் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பவும் விளைச்சலை காணப்போகிறீர்கள், விளைச்சலை காணப்போகிறீர்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உங்களை மீண்டும் கட்டுகிறேன், உங்களை மீண்டும் கட்டுவிப்பேன், நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், நீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சொன்னீர், மறுபடியும் கட்டுவிப்பேன், நீங்கள் கட்டப்படுவீர்கள். இடிந்து போக பாழாய் போக காரணங்கள் என்ன என்று தியானித்தோம், ஏன் கட்டணும் என்று நாங்கள் தியானித்தோம். எங்களை நேசிக்கிறதுனால, எங்களை நம்ப பண்ணினதுனால, திரும்ப ஒரு விளைச்சல் உண்டு என்று சொல்லுகிறதுனால, உண்டாக போகிறதுனால எங்களை நீர் கட்டப் போகிறீர். எங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக உமக்கு உபயோகமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல வாய்ப்புகளை கொடுத்த நித்திய வெளிச்சம் டிவி சேனலில் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாற்றும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.